ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அன்றாட லைஃப்பில் நம்ம நிறையா ப்ராப்ளம்ஸை சந்திக்கிறோம் இல்லைங்களா? அந்த ப்ராப்ளம்ஸை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் ஆகும் அப்படின்னு இருக்குது. நம்ம ப்ராப்ளத்துக்கு மூல காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? என்னன்னா அது நம்ம கண்டிப்பாக நம்ம மனசாக மட்டும்தான் இருக்கும். எப்படின்னா எல்லாமே எனக்கு தான் அந்த பிரச்சனை, எனக்கு தான் இந்த இந்த வலி, எல்லாரும் நல்லா இருக்காங்க, நம்ம தான் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு நிறையா பேருக்கு தோணியிருக்கும் இல்லைங்களா? அதுக்கான காரணம் என்னன்னா நம்ம மனசை நம்ம நினச்சிக்கிறது. மனசை நம்ம அப்படி நினச்சிக்கிறது. மனசு ஆக்சுவலி நம்ம இது கிடையாது. அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம அதை பிடிச்சி நிறுத்தி நம்ம இது எனக்கு தான் அப்படின்னு நம்ம அதை நம்ம பிடிச்சி வச்சுக்கிறோம். இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைக்காதா? நிறைய தப்புகள் நடக்கிறதெல்லாம் இதனால் மட்டும்தான். தன்னைத்தான் அறியாதது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, நம்ம மனசு நம்மக்கிட்ட தொண ஏதாச்சும் ஒன்று பேசிகிட்டே இருக்கும். அதை நீங்கள் கண்டுக்காதீங்க, கண்டுக்கவே கூடாது. அதை நீங்கள் கண்டுக்கலைன்னா அது தானாக அடங்கிடும். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சிந்தனை வருது அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு இது சாப்பிடணும் போல் இருக்குது, ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்ற வரைக்கும் அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாமே அப்படின்னு தோணும். அதை சாப்பிட்டு முடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு இதுக்கு தாவும். நம்மளுக்கு இது கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு இருக்கும். அது கிடைச்சோன்னா இன்னொரு இதுக்கு தாவும். அது கிடைக்கலைன்னா அதுதான் ஸ்ட்ரெஸ். நிறைய பேர் இப்போ இப்போ ஸ்ட்ரெஸ்ஸு, நான் நினச்சது நடக்கலை, எனக்கு ரொம்ப வெக்ஸ் ஆகி போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? மனசு. நம்ம அந்த ஓட்டத்தை நம்ம இதுன்னு நினச்சிக்கிறோம். அதையே நம்ம நினைக்கணும். அதை நம்ம ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிடுங்க. நம்மளுக்கு என்னென்னா, இப்போ நம்மளுக்கு இது நல்ல சிந்தனையாக கெட்ட சிந்தனையாங்கிறது நம்மளுக்கு ஓரளவு கெஸ் பண்ண முடியும் இல்லைங்களா? நல்ல சிந்தனையாக இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லையா அப்படியே விட்டுருங்க. அதை கண்டுக்காதீங்க. அவளையும் அப்படியே விட்டுருங்க. பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. பாசிங் க்ளவுட்ஸ் என்ன பண்ணும்? ஒரு இடத்துல நிற்கும், போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம எண்ணங்கள் போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எந்த விதமான மன கஷ்டங்களும் வராது. அன்றாட லைஃப்பில் நம்ம எல்லாமே ஸ்மூத்தாக நடக்கும். ஓகேங்களா? நம்ம புத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கூட ஆனந்தான்னு சொல்லிட்டு ஒரு சிஷ்யன் இருந்தாங்க. அவர் பார்த்தீங்கன்னா மூஞ்சி சோகமாக வச்சுக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இந்த மாதிரி இருந்திருக்காரு. அதான் புத்தர் நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் கேட்டதுக்கு இந்த மாதிரி எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது, என்னன்னே தெரில அப்படிங்கவும், சரி இப்போ போய் அந்த அந்த இந்த ஓடை இருக்குல்ல, அதில் போய் தண்ணி பிடிச்சிட்டு வா அப்படின்ட்டுருக்காரு. இவர் போகிறாரு. அப்போ தான் ஒரு மாட்டு வண்டி கிராஸ் ஆகுது. அந்த மாட்டு வண்டி தண்ணியில் இறங்கி கிராஸ் ஆகும்போது அந்த தண்ணி கலங்கிருச்சு. அந்த தண்ணி கலங்கவும் அவரால் அதை தண்ணி எடுத்துகிட்டு வர முடியல. அது மாதிரி குருநாதா அந்த மாதிரி தண்ணி கலங்கி இருக்குது, இதை குடிக்க முடியாதுன்னா, சரி கொஞ்ச நேரம் கழிச்சு போ அப்படின்ட்டு இப்போ போய் எடு, தண்ணி பிடிச்சிட்டு வா அப்படின்னா, இப்போ போய் தண்ணி எடுக்க போகும்போது கிளியராக இருக்குது தண்ணி, மேலாப்பில் தண்ணி கிளியராக இருக்குது. ஸோ அந்த மேலாப்பில் தண்ணி எடுத்துகிட்டு இந்தாங்க அப்படின்னு கொடுக்குறாரு. அப்போ இதுலேருந்து உனக்கு என்ன தெரியுதுன்னு அதில் ஒரு லெசன் டீச் பண்ணுறாரு புத்தர். என்னென்னா, இப்போது முன்னாடி நீ போகும்போது கலங்கி இருந்துச்சு தண்ணி. அதை உன் மனசு மாதிரி நினச்சிக்கோ. இப்போது அந்த அந்த வண்டி போனதுக்கப்புறம் யாருமே எதுவுமே அந்த தண்ணியை டிஸ்டர்ப் பண்ணலை. ஸோ என்னாச்சு, அந்த அந்த அழுக்கு, அந்த மட்டு, அந்த சகதி எல்லாம் அடியில் போயிட்டு மேலே தெளிவான தண்ணி மட்டும் மேலே நிற்கிது. ஸோ இதுதான் உனக்கு உன் மனசுக்கான சொல்யூஷன் அப்படிங்கிறாரு. என்னென்னா, நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒரு ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதையே நம்ம நினச்சிக்கிட்டே இருக்க அது ஒரு கலங்கி போன தண்ணி மாதிரி நம்மளை என்ன பண்ணும், அது நம்மளுக்கு அதை ஒரு விடாத ஒரு ஒரு தொல்லையாக இருக்கும். அதை நம்ம டேக்கிள் பண்ணி விட்டுருங்க. அதை அப்படியே விட்டுருங்க. அது கண்டிப்பாக அது சரியாயிடும். உங்களுக்கு நல்லாவே ஒரு ஒரு ரிலீஃப் கொடுக்கும் இல்லைங்களா? கண்டிப்பாக அதை லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்ம எல்லாரோட பிரச்சனையும், இன்க்ளூடிங் மீ, எல்லாரோட பிரச்சனையுமே தூசு மாதிரி அப்படியே பறந்து போயிடும். ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.